ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்லேருந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வீடியோ போட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வீடியோ. ஸோ இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியுது. ஸோ நம்ம நாளையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து மொத்தம் ஒரு 7 சம்ஸ் தான் மொத்தமே, சரிங்களா. அதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லோயஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 8:19 அப்படின்ட்டாங்கன்னா, நீங்கள் அதை வந்து 8 டிவைடட் பை கீழே வந்து டோட்டல், அப்போ 8 + 19 வந்து பார்த்திங்கன்னா 27. அதே மாதிரி ஆப்ஷன் 2 எழுதுங்க. 15 டிவைடட் பை 15 + 38 வந்து 53, 17 டிவைடட் பை 7 + 38 வந்து 45, 13 டிவைடட் பை 13 + 19 வந்து பார்த்திங்கன்னா 32. ஸோ ரெண்டையுமே டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 8/27 வந்து 0.29 வரும் அப்ராக்சிமேட்டாக. 15/53 வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.28 வரும். அதே மாதிரி 17/55 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.3 வரும். 17/30 டிவைட் பண்ணால் 0.4 சொல்லி வரும். நம்மளுக்கு எது லோயஸ்ட்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இந்த 17/55 வராது, 13/32 வராது. இந்த ரெண்டில் வந்து எது ஸ்மால்னு பார்த்திங்க அப்படின்னா 0.28 அப்படின்றது தான் ஸ்மால். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15:38 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 4th ப்ரொபோர்ஷனல் டு 8, 32 and 13, சரிங்களா. 4th ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து BC/A, B அப்படின்றது 32, C அப்படின்றது 13 டிவைடட் பை A வந்து 8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 52 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, சரிங்களா. அது 4th ஆப்ஷன் போட்டிருக்கேன், ஆப்ஷன் டி, சரிங்களா. அப்படின்னா வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் வெயிட் பண்ணுங்கள், இது கொஷின் தப்பாக இருக்குது. அதாவது ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் தி ஸ்கூல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப், கரெக்ட் தான். ஸோ த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த ஸ்கூல் வந்து 7:17, சரிங்களா. ஸோ பாய்ஸோட ரேஷியோ 7ன்ட்டாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 17ட்டாங்க. இப்போ த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த ஸ்கூல் வந்து 1019ட்டாங்க. ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாய்ஸ் இஸ் டு டோட்டல் 7:17. அப்போ கேர்ள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டோட்டல்லேருந்து பாய்ஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ 17 - 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா 10. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாய்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ 1099ட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பாய்ஸ் வந்து 7 யூனிட்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த 7 யூனிட் அப்படின்றது தான் 1099. அப்போ 1 யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1099 டிவைட் பை 7 பார்த்திங்க அப்படின்னா 157 சொல்லி வரும். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 யூனிட். ஒரு யூனிட் வந்து 157 அப்படின்னா 10 யூனிட் வந்து 10 × 157 போட்டிங்க அப்படின்னா 1570 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1, சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன உங்களுக்கு லைட்டாக குழப்பம். இது நான் கொஷின் ட்ரீட் பண்ணுறேன் பாருங்கள். What smallest positive number should be subtracted from 2 and 3 so that the 4 is the third proportion to them, சரிங்களா. நம்மளுக்கு வந்து தேர்டு ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா தெரியும், என்னது B²/Aன்னு சொல்லி தெரியும். இங்கே வந்து 4 தான் தேர்டு ப்ரொபோர்ஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க தேவையில்ல, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து 4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து B²/A = தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து 4ன்னு தெரியும். அப்போ B²/A = 4. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த B²/A இருக்குது பார்த்தீங்களா, அதில் A அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, B அப்படின்றது 3. ஸோ இந்த A2 B3யோட நம்ம எந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஈக்குவலாக வரும்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து A வந்து 2ன்ட்டாங்க, B 3ன்ட்டாங்க. அதோட எந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பரை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து 4ன்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், A2 B 3ன்னு சொல்லி தெரியும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்குது. ஸோ 1 வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஊர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, சரி மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏல வந்து 2 - 1 பண்ணிங்க அப்படின்னா 1ன்னு வரும். அதே மாதிரி பிக்கு வந்து -1 பண்ணிங்க அப்படின்னா 3 - 1 2ன்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த B²/A = 4ல் இந்த பிக்கு பதிலாகவும் ஏக்கு பதிலாகவும் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே B என்னது 2² டிவைடட் பை இங்கே A வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 = 4. இது வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 4 அப்படியே இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2² வந்து 4 டிவைட் பை 1 = 4. ஸோ 4 = 4 ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1, சரிங்களா. 1 தான். இப்போ நீங்கள் ஆப்ஷன் 2 போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 2ஓட 2 மைனஸ் பண்ணணும் 0 ஆயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அது வராது. 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற நம்பரோட இங்கே பெருசாக இருக்குது ஆப்ஷன், அப்போ மைனஸில் வரும். ஸோ அதுவும் வராது. 3 போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 இருக்கிறது 0 ஆயிடும். ஸோ அதுவும் வராது. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். நீங்கள் இந்த சம்மை வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வாட் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் should be subtracted from 2 and 3 அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஏவை வந்து 2 - xன்னு எடுத்துக்கங்க, B வந்து 3 - xன்னு எடுத்து இந்த பிக்கு பதிலாகவும் ஏக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும், சரிங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும், சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த தேர்ட் ப்ரொபோஷனல் ஆஃப் இது வந்து 3x² சரிங்களா, 3x² பவரில் வரும். இஃப் த தேர்ட் ப்ரொபோஷனல் ஆஃப் 3x² அண்ட் 4xy இஸ் 48, ஃபைண்ட் த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஒய்ன்ட்டாங்க. அதாவது தேர்டு ப்ரொபோஷனலோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. தேர்டு ப்ரொபோஷனல் 48ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அதை கண்டுபிடிக்க தேவையில்ல. அந்த தேர்ட் ப்ரொபோஷன் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு b²/aன்னு தெரியும். தேர்ட் ப்ரொபோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 இஸ் ஈக்குவல் டு a வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3x², b அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 4xy. அதை எடுத்து நீங்கள் பிக்கு பதிலாகவும் ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ b² அப்படின்றது 4xy த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a வந்து பார்த்திங்க அப்படின்னா 3x². ஸோ 48 இஸ் ஈக்குவல் டு 4xy ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 16x² y² டிவைடட் பை 3x²ன்னு வரும். இந்த x² கேன்சல் ஆயிரும். 16 3s are 48ன்னு வரும். ஸோ அப்போ y² இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9ன்னு வரும். y² 9 அப்படின்னா y வந்து 3. ஸோ 3 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1 சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதுவும் ஈஸியான சம் தான். தேர்ட் ப்ரொபோஷன் தான் கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ப்ரொபோஷன் ஃபார்முலா தெரியும், b²/a. b அப்படின்றது 63 × 63 டிவைட் பை 7 போட்டிங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 567 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் 2 சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவினாஷ் மந்த்லி சேலரி இஸ் 50,000 அண்ட் இஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 18,000. ராதாஸ் மந்த்லி சேலரி இஸ் 60,000 அண்ட் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 24,000. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ராதாஸ் சேவிங்ஸ் டு அவினாஷ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவினாஷோட நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் சரிங்களா. ஸோ இதில் அவினாஷோட இன்கம் வந்து 50,000ட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணது 18,000ட்டாங்க. அப்போ 15,000ல் 18,000 நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 32,000 அப்படின்றது தான் சேவிங்ஸ். யார்? அவினாஷோட சேவிங்ஸ். அடுத்த ராதாவோட மந்த்லி சேலரி வந்து 60,000ட்டாங்க. அதில் செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 24,000. ஸோ இன்கம் 60,000ல் 24,000 செலவு பண்ணிட்டு அப்படின்னா ரிமைனிங் 36,000 அப்படின்றது தான் சேவிங்ஸ். இப்போ நம்மளுக்கு ராதாவோட சேவிங்ஸும் தெரியும், அவினாஷோட சேவிங்ஸும் தெரியும். அதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ 36,000 is to 32,000. இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். 36 is to 32 வரும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 9:8 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 சரிங்களா. ஸோ இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டாபிக் முடியுது. நான் எல்லாம் இந்த 4 வீடியோவும் சேர்த்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு போட்டுறேன். நீங்கள் அதில் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க பார்க்காதவங்க. ஸோ நான் நிறைய கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 50 சம்ஸ் கிட்ட கவர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கே வந்து நான் அடுத்த டாப்பிக்கில் இருக்கிற இன்றைக்கே வந்து அடுத்த டாபிக் வீடியோ நான் இன்றைக்கி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.